கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே அவரை ருசித்து ருசித்து ருசித்து. எனக்கு இந்த வசனம்லாம் பேச தெரியாது, ஆனா நான் பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்ப நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்ப நாம எல்லாம் பெண்களா கூடி இருக்கிறோம். பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஜெபிக்கிற, அவரோடு கூட உறவாடுகிற, அவரை நேசிக்கிற ஒரு நெருக்கமான உறவு அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு கூட பேசினார். என் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க மாற்றுங்க. உமக்கு சித்தமானதை மாத்திரம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் மாறிடானே இயேசுவே, உம்மையே நேசிப்பேன், மறந்திடாதே தேவனே, உம்மையே நம்புவேன், ஆதரவு தேடினேன், அன்பு கரம் நீட்டினேன், அடைக்கலம் தேடினேன், கரங்களால் மூடினேன், ஆதரவு தேடினேன், அன்பு கரம் நீட்டினேன், அடைக்கலம் தேடினேன், கரங்களால் மூடினேன், என் மீட்பரே உந்தன் புகழ் சொல்லுவேன், என் மீட்பரே உந்தன் பின் செல்லுவேன், நீரே எந்தன் தஞ்சம், நீர் மட்டும் எந்தன் கோட்டை, நீர் மட்டும் எந்தன் அடைக்கலமே, நீர் மட்டும் எந்தன் ஏக்கம், நீர் மட்டும் எந்தன் வாஞ்சை, நீர் மட்டும் எந்தன் ஆசை. சோர்ந்திடும் நேரத்தில் வெள்ளனாக நின்றிரே, தனிமையின் வேளையில் துணையாக வந்திரே, அழுகையின் பல்லவம் ஆனந்தமானதே, சிலுவையின்
சிலுவையின் பாரமும் சுகமாக தோன்றுதே. என் மீட்பரே, உந்தன் புகழ் சொல்லுவேன். என் மீட்பரே, உம்மை பின் செல்லுவேன். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, ஜெபிக்கிறதுக்கு நாங்க நினைச்சா கூட எங்களால முடியல என்கிறதான அந்த காரியங்கள் முற்றிலுமா நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற அளவிற்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க தெய்வீக இரத்தத்துக்குள்ளே எங்களை மூடும் என்று சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிற சபையை விடுதலையை பெற்று கொடுப்பவன். ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிற சபையை ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் என்ன செய்வானா, விடுதலையை பெற்று அவன் கொடுப்பானா. ஜெபம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையின் அஸ்திபாரம். இன்றைக்கு நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற இந்த வேளையில ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிற சபையை ஒரு விசுவாசி விடுதலை ஆக்குகிறான். அப்ப ஜெபம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். ஜெபிக்கிறவன் சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அவர் நம்ம மேல கண்ணு வச்சிருக்கிறது நல்லதான். இப்ப நாமெல்லாம் யாரு? இப்ப நாமெல்லாம் யாரு? நீங்க என்கிட்ட பேசினாதான் நான் பேசுவேன். எங்க சபை விசுவாசிக்கிட்ட, எங்க பையன் சபை விசுவாசிக்கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன என்ன அப்படின்னா, நீங்கெல்லாம் பேசாம இருந்தா என்னால பேசவே முடியாது. அதனால நீங்க நான் சொல்லும் போது நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன தருவார்? நேற்றுக்கு நான் உட்கார்ந்து வெளியில அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, நீ வேதத்தை நிறைய படிச்சிருக்கியான்னு கேட்டார். இப்ப நான் இங்க வர்றேன் உங்ககிட்ட, எத்தனை பேர் வேதம் படிச்சிருக்கீங்க? வேதத்தை முடிச்சவங்க எத்தனை பேரு? வேதத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு, எத்தனை வசனம் இருக்கு? கலாத்தியர்ல 5:22 சொல்ல தெரியல. அப்படிதானே? நாம ஜெபிக்கணும். மொத்தம் எத்தனை புஸ்தகம்? 66. மத்தேயு சுவிசேஷத்துல ஒரு
வசனம் இருக்கு. மத்திய சுவிசேஷத்துல யாரும் பைபிள் பரட்டக்கூடாது அப்படின்னா எவ்வளவு நீங்க பைபிள் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த புஸ்தகம் 66. மத்திய சுவிசேஷத்துல அதே 66 வசனம் இருக்கு. தப்பு தப்பு. 27ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனம் பாத்தீங்கன்னா 66 வசனம். அப்படின்னா வேதம் 3:66 கொடுத்துருக்கு. 1:66 புஸ்தகம், 1:66 வசனம், 1:66. அது என்ன அதிகாரம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 3:66 ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டதான அடையாளம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வேத வசனத்தை ஆராய்ந்து பார், அதனால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு பெண்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் இருக்க வேணும், எப்படியெல்லாம் ஜீவிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும், எப்படியெல்லாம் சபையை தாங்கணும், எப்படியெல்லாம் ஊழியக்காரருக்கு ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு டைமே இல்லை, 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும். ஆனா இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பெண்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமா இப்ப நாம பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பெண்கள் எத்தனை விதமான பெண்கள் இருந்தாங்க தெரியுமா? 5 விதமான பெண்கள் இருந்தாங்க. எத்தனை விதமான பெண்கள்? 5 விதமான பெண்கள். ஒருத்தர் ஒரு பெண்ணு ஊழியம் செய்கிற சுவிசேஷகரா, 2வது அப்போஸ்தலராக, 3வது தீர்க்கதரிசிகளாக, 4வது மெய்ப்பராக, 5வது போதகராக. இந்த 5 ஸ்திரீகளும், இந்த 5 கூட்டமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் எங்கெல்லாம் நடந்து போகிறாரோ அங்கெல்லாம் நடந்து போகலாம். அல்லேலூயா. அதனாலதான் நாம் வீட்டுல இருக்கும் போது நாம் என்ன செய்யணுமா? வேதத்தை வாசிக்கணும். 68ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 68 68ஆம் சங்கீதம் 11. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஏன் அந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் தெரியுமா? அந்த இடத்துல பிரசித்தம் பண்ணுகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அங்க எங்க அந்த இடத்துல என்ன போடணும் தெரியுமா? பிரசித்தம் பண்ணுகிற பெண்களின் கூட்டம் மிகுதி. பிரசித்தம் பண்ணுகிற பெண்களின் கூட்டம்.
இன்னைக்கு நம்மளாம் என்ன செய்யணும்னா சும்மாவே உட்காந்து என்னை பேச விட்டா 10 மணி வரைக்கும் பேசுவேன். பெண்களாகிய நாம் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ளணும். எங்க சர்ச்சில், எங்க பையனோட சர்ச்சில் நான் ஒரு காரியம் கேட்டேன் எங்க பிள்ளைங்கள்ட்ட. இப்ப எல்லாம் 5 கையை நீட்டுங்க சொல்றேன். 5 கை தூக்குங்கப்பா, கையை தூக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அந்த உயரமா தூக்குங்க. இப்ப இந்த 5 விரலும் யாருக்கு எப்படி என்ன செய்ய போகுது அப்படின்னு இப்ப நான் சொல்ல போறேன். நம்முடைய விரல் 5 + 1 அப்படிதானே? 5 + 1. இப்ப கட்டை விரல் எல்லாம் அப்படி நீட்டுங்க, அப்படி நீட்டுங்கப்பா, எப்படி நீட்டுங்க கட்டை விரல். அப்ப இது எதை குறிக்குது? தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் இந்த கட்ட விரல் என்ன செய்தான்? ஒவ்வொரு விசுவாசியும் தட்டி எழுப்புதான். என்ன செய்து? இன்னும் தூங்குறிய? இன்னும் தூங்காத. நீ தேவனை ஆராதிக்கணும்ல, நீ தேவனை துதிக்கணும்ல, நீ என்ன தூங்குற? அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, எழுப்பு எழுப்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்னும் தூங்குறீங்க, இன்னும் தூங்குறேன். அப்ப இந்த கரல் என்னதான்? இந்த கட்ட விரல் என்னதான்? நீங்க தான் சொல்லணும். ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும். ஆள்காட்டி விரல் யாருமே கரெக்டா தூக்கல. தூக்குங்கப்பா. ஆள்காட்டி இப்படி காமிங்க, இப்படி காமிங்க. ஆள்காட்டி விரல். அப்ப அது எதை குறிக்குது தெரியுமா? தேவனுக்கு நன்றி சொல்லுதான். என்ன சொல்லுது? ஒண்ணு துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். 2வது தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நாம எத்தனை தடவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தெரியுமா? ஏதோ காலையில வரும், காலையில எழுந்திருக்கிறோம், அதாவது சாப்பிடுறோம், தூங்குறோம், அவ்வளவுதான். நன்றி என்றது விசுவாசிக்கு இல்லை. நன்றின்றது விசுவாசிக்கு இல்லை. அப்போ நன்றி சொல்வது. அடுத்தது நடுவிரல். அல்லேலூயா. நடுவிரல் காமிச்சிங்களா? அப்ப அந்த நடுவிரல் என்ன சொல்லுது? பாவ அறிக்கை செய்யணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவ அறிக்கை. இப்ப நீங்கெல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறீங்க. இப்ப நீங்க படுக்க போகும்போது என்ன செய்வீங்க? படுக்க போகும்போது என்ன செய்வீங்க? இன்னைக்கு எல்லாருக்குமே பாஸ்டர்மா சொல்றாங்க, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பாஸ்டர்மா. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? பாவரிக்கை பண்ணணும். இன்னைக்கு ஒரு விசுவாசியை பார்த்தா ஒரு விசுவாசி என்ன செய்யுது? மூச்ச. இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை, அப்படிதானே?
ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல. ஆனா இன்னைக்கு நிறைய சபையில ஒரு விசுவாசியை பார்த்தா ஒரு விசுவாசி என்ன செய்யுது, திருப்பிட்டு போகுது. கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு. ஒரு விசுவாசியை குறிச்சு ஒரு விசுவாசிக்கு என்ன இல்ல, அன்பு இல்ல, நற்குணம் இல்ல, விசுவாசம் இல்ல, இச்சையடக்கம் இல்ல, அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்குது விசுவாசி. ஆனா அது என்ன செய்யுது, சபையில வந்து ஜெபிக்குது, அந்நிய வாசனை அப்படியே நிறையுது. எங்க சபை விசுவாசிக்கிட்ட சொன்னேன், பாரு நீ நின்றுகிட்டு அப்படியே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா, கை கட்டாம பாட்டு பாடாம நீ அப்படியே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன செய்யாத, சர்ச்சைக்க வராது. எங்க ஐயா ஜெயராஜையா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நீ சும்மா சும்மா வந்து சேர தேய்ச்சிட்டு பாய வச்சு உட்காந்து தேய்ச்சிட்டு போறதை விட்டுட்டு நீ கை தட்டி பாட்டு பாடி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாச பேசி இங்க தேவனை மகிமைப்படுத்துறதா தான் இங்க வா. இல்லைன்னா என்ன செய்ய, வீட்டிலேயே உட்காந்துக்க. அல்லேலூயா. தகப்பனார் கற்றுக் கொடுத்தது தான் இப்போ. அல்லேலூயா. அந்த வைராக்கி இன்றைக்கு அதே சபையில் இருக்கிற விசுவாசியாகிய நீங்க என்ன இருக்கணும், வைராக்கியம். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும்பா. இப்ப பாவரிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், நான் யார் மேல எல்லாம் வருத்தமா இருக்கணும் நான் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன். அடுத்தது அடுத்த வரல், கடைசி வரலா, மோதிர வரல். மோதிர வரல், மோதிரம் போடுறோம்ல, மோதிர விரல். இந்த மோதிர விரல் இப்ப பல நேரம் நம்ம ஜெபம் பண்ணோம், எல்லா குறிப்புக்கும் ஜெபம் பண்ணோம். நானே ஜெப குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு டைம் இல்லை. மன்றாடி ஜெபிக்கணும். என்ன செய்யணும், மன்றாடி ஜெபிக்கணும். இன்றைக்கு சபையில 3 கூட்ட பெண்களை கர்த்தர் எழுப்பணும்னு சொல்றார். 3 கூட்ட பெண்கள். 1 தீர்க்கதரிசிகள், 2வது ஜெப வீரர்கள், மன்றாட்டி வீரர்கள், 3வது போராடி யுத்த களத்தில் ஜெபிக்கிறவர்கள். இந்த 3 கூட்டமும் சபைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு ஏன் நம்முடைய சபையில இன்னும் நாம் ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் நமக்குள்ள என்ன வரல, ஆவியின் எழுப்புதல் நமக்குள்ளே வரல. நமக்குள்ளே ஆவியின் எழுப்புதல் வரலன்னா எப்படி தேசத்துக்குள்ள எழுப்புதல் வரும்? இன்னைக்கு நாம எல்லாம் ஜெபிக்கிறோம்ல, தேசத்துல எழுப்புதல் தாங்க ஆண்டவரே, குடும்பத்துல எழுப்புதல் இல்லை, சபையில எழுப்புதல் இல்லை, பிள்ளைகள் மத்தியில எழுப்புதல் இல்லை. எப்படி? இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்யணும், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். சரி, இப்ப கடைசி வரல். கடைசி வரல் என்ன சொல்லி இருக்குது, நமக்காக ஜெபிப்பது. கடைசியா நம்ம என்ன செஞ்சோம், நமக்காக ஜெபம் பண்ணோம். ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு பேசணும்னா அது தனி சப்ஜெக்ட், பிள்ளைகளுக்கு பேசணும்னா அது தனி சப்ஜெக்ட், ஊழியக்காரங்களுக்கு பேசணும்னா அது தனி சப்ஜெக்ட். ஆனா இன்னைக்கு பெண்களை கூடி இருக்கிற நமக்கு பேசுறது தனி. இப்ப நமக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா நாமே
ஜெபிக்கிறது இல்லையே. எங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, எங்க கணவனுக்காக ஜெபிக்கிறது, எங்க மனைவிக்காக ஜெபிக்கிறது. கணவன்மார்கள், கணவன்கிட்ட உண்மை இல்லைன்னா மனைவி எப்படி ஜெபிக்க முடியும்? மனைவி கிட்ட உண்மை இல்லைன்னா கணவன் எப்படி ஜெபிக்க முடியும்? பிள்ளைகிட்ட பெற்றோர் உண்மை இல்லாது இருந்தா எப்படி ஜெபிக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்க ஐயட்ட, இன்றைக்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? வளர்றாங்க. பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் வளர்றாங்க. பெற்றோர் எப்படி முன்மாதிரியே இருக்கணும்? பிள்ளைகளுக்கு முன்னாடி பெற்றோர் முன்மாதிரியா இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு புருஷமாரு பொண்டாட்டியை அடிச்சுட்டு வேற மாதிரி பேசிட்டு அப்படி இருந்தா பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பெற்றோரை மதிக்க மாட்டாங்க. அப்படிதானே நடக்குதா இல்லையா? அதுதாங்க உண்மை. நான் பார்த்தது வரைக்கும் அதுதான். இன்றைக்கு நமக்காக ஜெபிக்கிறோம், நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் எல்லாம் நம்முடைய காரியங்களுக்காக நாம ஜெபிக்கும் போது நாம கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு தாங்க. எல்லாம் இந்த கை நீட்டுங்க, அப்படி எனக்கு தாங்க ஆண்டவரே. இப்ப இந்த 5 காரியத்தை நம்ம செஞ்சாதான் இந்த உள்ளங்கையில கிடைக்குமா? இல்லைன்னா பாவடிக்க செய்யலன்னா, ஆண்டவரை துதிக்கலன்னா, மன்றாடி ஜெபிக்கலன்னா, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலன்னா, சபைக்காக ஜெபிக்கலன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கலன்னா நமக்கு என்ன கேட்டாலும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். இன்னைக்கு நம்ம நல்லா சமைக்கிறோம், நல்லா சமைக்கணும். அப்படி சமைக்கும் போது எதுலையுமே உப்பு போடலன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்குமா? கீழே தான் போட்டோம். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஒரு பழமொழி சொன்னேன் எங்க சர்ச்சில், மிளகு போடாத ரசம் சுவைக்காது, புளிக்காரம் இல்லாத சாம்பார் ருசிக்காது, இனிப்பே போடாத பாயாசமும் ருசிக்காது. இதுல 3 சொன்னேன், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3க்கும் இந்த 3 தொடர்பு இருக்கு. இதுல பெரிய பிரசங்கம். அதனால நாம எப்போதுமே உப்பு உள்ளவர்களாய், ருசி உள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களாய், மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய், திறப்பிலே இருக்கிறவர்களாய், ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் நாம இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் நம்மை கண்டு. நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஒரு நாள் ஒரு போதகர் என்ன செஞ்சாரா, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வெளியிலே இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும். அவரு உட்கார்ந்து பிரசங்கத்தை ரெடி பண்றாரு. அப்படி ரெடி பண்ணும்போது அவருக்கு 5 வயசு பையன். அந்த பையன் வந்து, டாடி டாடி, நீங்க எல்லா நாளுமே வீட்டுல இல்லை, இன்னைக்கு மட்டும்தான் டாடி இருக்கீங்க, அதனால
நான் உங்க மடியில உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், இல்லப்பா, எனக்கு இப்ப டைம் இல்லை, அதனால நீ கீழே இறங்கி போய் விளையாடு அப்படின்னு சொன்னார். அந்த பையன் கேட்கல, சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே அவர் ஒரு காரியம் செஞ்சார். ஒரு உலகம் வரைபடத்தை எடுத்து அதை சுக்குற கிழிச்சு அந்த பையனை கையில கொடுத்து, இந்த பாப்பா, நீ இந்த நல்லா ஒட்டிட்டு வந்தீங்கன்னா உனக்கு 10 ரூபாய் தரேன். நீ இப்ப என்ன செய்ய, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு. உடனே இந்த பையனுக்கு ரொம்ப ஆசை, அப்பா 10 ரூபாய் தரார். அவன் போய் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வச்சு இந்த கிழிச்ச பேப்பரையும் வச்சு ஒட்டான். 5 நிமிஷத்துல ஒட்டி முடிச்சுட்டான். அப்பா என்ன நினைச்சாரு, எப்படியும் 1 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், பிரசங்கத்தை ரெடி பண்ணிடலாம்னு நினைச்சு. ஆனா இந்த பையன் என்ன நினைச்சான், எல்லாத்தையும் தலைக்கீழ வச்சு, நல்லா என்ன கவனிக்கணும், எல்லாத்தையும் தலைக்கீழ வச்சு எல்லாத்தையும் ஒட்டலாம். அப்போ ஒட்டிட்டு திருப்பி பார்த்தா வரைபடம் கரெக்டா வந்துருச்சு. உடனே அவங்க டாடி கிட்ட கொண்டு போய், நான் ஒட்டிட்டேன், எனக்கு 10 ரூபாய் காசு கொடுங்க. அப்போ அவங்க கேட்டா, நான் எப்படிப்பா ஒட்டுனேன்? அப்போ பையன் சொன்னானா, டாடி, இது உங்களுக்கு கூட புரியல, இந்த வரைபடத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷன் தான், அந்த மனுஷனை நான் சரி பண்ணேன், அந்த மனுஷனை நான் நேரா வச்சேன். தலை எங்க இருக்கணும், கால் எங்க இருக்கணும், கை எங்க இருக்கணும், உடம்பு எங்க இருக்கணும், கழுத்து எங்க இருக்கணும், எல்லாத்தையும் நான் சரி பண்ணேன் டாடி, வரைபடம் வந்துருச்சு, எனக்கு 10 ரூபாய் காசு கொடுங்க. இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சபைக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கணும், தேசத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கணும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் நிற்கணும், திறப்பிலே நின்று சுவரை அடைக்கணும். எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திறப்பிலே நின்று சுவரை அடைக்கணும். அப்ப திறப்பில் நிற்கிறவன் யார், சுவரை அடைக்கிறவன் யார்? நீங்க தான். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். இன்றைக்கு அதே பிரசங்கி புஸ்தகத்துல பிரசங்கி சொல்ற 7ஆம் அதிகாரத்துல அநேகருக்குள்ளே ஒரு ஸ்திரியை தேடுவேன். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒரு ஸ்திரியை தான் தேடினாங்க. ஏன் அது நீங்க இங்க இருக்க கூடாதா? திறப்பில் நிற்க கூடாதா? ஜெபிக்க கூடாதா? ஆண்டவருக்காக நிற்க கூடாதா? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. இன்னைக்கு பெண்கள் கொஞ்சமா தான் கூடி இருக்கிறோம். நீ வருகிற காலம் பயங்கர. அறுவடைய நாட்கள் நெருங்கி வந்துட்டு, 2 நாட்கள் நெருங்கி வந்துட்டு. இனி காலம் இல்லை, இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இன்னைக்கு உங்களுடைய தோட்டம் போகும் பிஞ்சுமா இருக்கிற அந்த நேரத்துல இந்த கலாத்தியர் புஸ்தகத்துல 5:22 பாஸ்டர் அப்ப சொன்னாங்க. நான் அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்ப டைம் இல்லை. உன்னத பாட்டுல 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கும் கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கும் சம்பந்தம் நிறைய இருக்கு. அங்க அன்பு அப்படின்னா அதுக்கு மேல அது ஒரு வார்த்தை போட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய்
வேதத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க. அன்பு இல்லாட்டா ஒன்றும் இல்லை. அன்பு அப்படின்றது மாதுளம் பழத்துக்கு சமம். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி கனி கொடுக்கிறதா, கனி கொடுக்க முடியாததா, இல்லை பூவும் பிஞ்சுமா இருக்கிற தோட்டத்துல குழி நரிக்கும் சிறு நரிக்கும் இடம் கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு? இன்றைக்கு நாம் யோசித்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜெபிக்காதவன் வெற்றியை பெற முடியாது. ஜெபிக்கிற சபை விடுதலையை பெற்றுக்கொள்ளும். நான் நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்து ஆண்டவர் சொல்ல ஒவ்வொன்றா எழுதிட்டே இருப்பேன். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கற்று நிதானித்து தியானித்து அறிந்து ஜீவிக்கும் போதுதான் விசுவாசி என்ன செய்ய முடியும்? எழுந்து எழும்பி எழும்பி சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கும், உன் வஸ்திரத்தை காத்துக்கும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. நாம் எல்லாம் எழுப்பி நிற்போமா? நாம் எல்லாம் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, உங்களை தான் ஆண்டவர் கேட்கிறார். கனி கொடுக்கிற மரம், கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஜீவியம், கர்த்தரோடு கூட இணைந்து நிற்கிற ஜீவியம், கர்த்தரோடு கூட இணைந்து நிற்கிற ஜீவியம். நாம் எல்லாம் கண்களை மூடி, நாம் எல்லாம் கண்களை மூடி நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கிறதா, மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறேனா, இல்லை எனக்கு நானே கனி கொடுக்கிறேன், என்னுடைய கனி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு விசுவாசியாகிய பெண்களாகிய நாம் சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ரொம்ப அவசியமா இருக்கிறது. நாம் எல்லாம் ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் பண்ணி என் வாழ்க்கையை புதுப்பியும், என் வாழ்க்கையை புதுப்பியும். இனிமே நான் இப்படி இருக்கக்கூடாது, இனிமே நான் இப்படி இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே. கனி கொடுக்கிற வாழ்க்கை. எபேசியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் நீ சபை விசுவாசி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நம்முடைய தெய்வீக கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும் நடத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.